ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய்ட்டுருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மரோட கொடூரம் தாங்காமல் எங்கேயாவது மலை பிரதேசமாக பார்த்து ரைட் பண்ணாமல் எப்படி சொல்லிக்கிறேன் போயிட்டுருக்கோம். வேற இல்லை. ஸோ கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நிறையா தடவை போய் பார்த்த இடம். அதனால் ஒரு சேஞ்சுக்காக சரி இந்த பக்கம் அப்படியே கேரளாவோட பார்டரான இந்த மூணாறு அந்த சைடு தான் இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் அப்படியே கிளம்பிட்டோம் இங்கேருந்து. ஸோ காஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 9 o'clock ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 kilometers வந்து பார்த்தீங்கன்னா இந்த போடி மீட் அப்படின்ற இடம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஹில்ஸ் தான். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா பார்டருக்குள்ளே போயிடுவோம். ஆக்சுவலாக பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கேயுமே போடலை. ஏன்னா இங்கே விட ஒரு 4 ரூபாய் 5 ரூபாய் இங்கே கம்மி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹில்ஸில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 22 kilometer வந்து இந்த ஹில்ஸ் தான். அப்படியே இந்த ரோடை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். நான் வந்து அப்போ அந்த சூரியன் கேம்ப் வீடியோ ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம் இந்த மலை மேலே வந்து தான் ஸ்டார்ட் ஆகும் வீடியோ. ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பார்டருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சி ராமேஸ்வரம் ஹைவே. நம்ம லாஸ்ட் டைம் வந்திருக்கப்போ இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐ மீன் லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாமே மணலாக புழுதியுமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ரோடு சூப்பராக போட்டாங்க. ஏன் பாருங்க, அப்படியே சும்மா வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோதான். இங்கேருந்து இன்னும் ஒரு 50 kilometer 40 kilometer தாங்க நம்மளுக்கு மூணாறு. ஸோ அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம ரீச் ஆகிருவோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் போயிட்டுருக்கோம் அப்படியே. ஏன்னா நம்ம இது கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப கம்மி. வெறும் 150 kilometer தான் என்னோடய வீட்டில் இருந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மூணாறு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு ஒன்றும் ரஷ் பண்ணிக்கலாம். அப்படியே அப்போ கிளம்புனது வந்து 60-70 மேலே ஓட்டல. ரொம்ப ரொம்ப கூலாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி ஃபியூலும் வந்து பார்த்திங்கன்னா 500 தான் அங்கே போட்டேன். ஸோ அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் நிற்கிது. போயிட்டு அங்கிட்டிருந்து சைட் சீயிங் பார்த்துட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லேக் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வரும்போது அந்த வீடியோ வந்து அந்த லேக்கை கவர் பண்ணவே இல்லை. செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த லேக்கை கவர் பண்ணிடுவோம். ஸோ இன்னும் ஒர்க்கு முடியலங்க. அரைகுறையாக அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது போல். ஸோ காய்ஸ், கிட்டத்தட்ட மூணாரோட அந்த அட்மாஸ்பியருக்கு இப்போயே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வர டீ பிளான்டேஷனை இன்னும் ஒரு 30 kilometer இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் எடுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு கடையை தெரிவிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வண்டியில் ஏதோ ஸ்பார்க் பிளக் ஒன்று மட்டும் வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். இன்ஜின் ரொம்ப லேகாகி போகிற மாதிரி இருக்குது. இங்கே இருக்க பிளான்டேஷனில் ஃபுல்லாக அந்த தேயிலை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரோடு வந்து முன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ அந்த ரோடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் ஃபுல்லாக அந்த பின்னாடி ஒரு சின்ன இது மாதிரி வச்சுருக்காங்க, வலை மாதிரி வச்சுருக்காங்க. அதில் அந்த டீத்தூளோட அந்த தேயிலை ஃபுல்லாக அந்த பறிச்சு இந்த அரைச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாமே இந்த டீத்தூளோட தேயிலை. இந்த பிளான்டேஷன்லாம் ஒவ்வொரு கம்பெனியும் வாங்கி வச்சுருக்காங்க தனித்தனியாக. பழைய 100கணக்கான ஏக்கரில் வாங்கி வச்சுருக்காங்க. டாடா டீ அப்படி இப்படி சொல்லி நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் இருக்குது. Hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And in the driveway is a nice range. Cause I grind through the climb, I invite pain. அங்கே ஒரு கார்னர் தெரியாத நிறைய பேர் நிற்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வாட்டர் மெலன் கடை ஒன்று இருக்குது. ஐ மீன் இடத்துக்கு தான் ஃபேமஸ். வாட்டர் மெலன் நார்மலான வாட்டர் மெலன் தான். ஸோ அங்கே போய் உங்களுக்கு ஒரு ஸ்டாப்பிங் போட்டு காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ஸ்பாட்டு. நீங்கள் மூணு இருந்தீங்கன்னா இந்த கடையில் ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இடம். ஸோ ஒரு மாதிரி கிளிஃப் மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கிறேன். இங்கே வந்து இந்த ஹில்ஸில் வந்து இந்த மாதிரி கோடு போட்டிருப்பாங்க, ஒரு வெள்ளை கலர் கோடு. ஸோ இந்த மாதிரி விட்டு போட்டுருந்துச்சுன்னா ஓவர்டேக் பண்ணலாம். இதே கோடு கண்டினியூஸாக லைனாக போட்டிருந்தாங்க அப்படின்னா ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட அர்த்தம். சரி, ஓகே, கிளிஃபுக்கு வந்துட்டோம். இப்போ நான் அப்படியே அங்கே போய்ட்டு உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். வீடியோ கண்டினியூ ஓடிக்கிட்டு இருக்கும்போது. ஸோ செம்ம ஸ்பாட்டுங்க ஆக்சுவலாக உண்மையிலே இந்த இடம். நிறைய பேர் இங்கே வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, லெட்ஸ் வி ஆர் இன். நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம்.
இதுக்கு மேலே உள்ள எந்த காயை எடுத்துட்டாங்களா? ஓ, இங்கே இருந்த கடையை எடுத்துட்டாங்க. இங்கே ஒரு பெரிய கடை இருந்துச்சு, எடுத்துட்டாங்க போல அப்படியே. இங்கே பாருங்க, ஃபாகை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இருக்க கிளைமேட்டு, டெம்பரேச்சரு எந்த அளவுக்கு ஒரு இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் ரோடு நல்லா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஃபாகை எதிர்பார்க்குறேன். ஸோ வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் தட். அவ்வளோதான், பக்கத்தில் ஒன்று கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அதிகபட்சம் ஒரு 40 மினிட்ஸில் போயிடும். இடம் ரொம்ப நேரம் இடத்துல டாப் அடிச்சிட்டோம். ஆஹா, நான் சொல்லி வாய முன்னாடி இங்கே பாருங்க, ஃபாகை வந்துருச்சு. இங்கே பாருங்க, செம்ம ஃபாகு. எப்படி இருக்கு? நான் இந்த அளவுக்கு கிளைமேட் எதிர்பார்க்கல அவனே. செம்ம ஃபாகா இருக்கு. போடுங்க போடுங்க. ஸோ கைஸ், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது மூணாருக்கு. பட் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாகு வேறு லெவலு. ஸோ எல்லா காரு வேனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் போட்டுட்டு தான் போகிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கிட்ட இருந்து இனிமேல் ஃபுல்லாக ஃபாகாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டு. கீழே பயங்கரமான வெயில், மேலே சொல்ல முடியாத அளவுக்கு பனி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மிஸ்டோட டென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகும்போது ஹெட்லைட் ஆன் பண்ணிட்டு தான் போக போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மூணார் வேறு லெவல் கிளைமேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மூணார் போய் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டேடியூண்டாக இருங்க, அப்படியே போயிட்டு இருப்போம். ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், ஒரு மலையவே காணோம். ஐயோ, இந்த இடம் ஆக்சுவலாக ஒரு செம்மையான ஒரு வேலைங்க. இந்த இடம் ஒரு சரியான டெப்த்து, ஒரு மலையோட முடிவு. பட் புகை எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபாக் மூமெண்ட்டாக இருக்குது. நான் கீழே இருந்து கிளம்பும் போது அந்தளவுக்கு ஒன்றும், ஐயோ இங்கே ஒரு சரியான பள்ளம் அந்த இடத்துல. ஒரு கீழே ஒரு டிராக்டர் நிற்கிது. ஐயோ, ரொம்ப ஸ்லோவாக தாங்க போகுது. இங்கே பாருங்கள், ஒரு எஸ்கவேட்டர் நிற்கிது, நம்ம கண்ணுக்கே தெரியல பாருங்கள். இங்கே ஒரு மிகப்பெரிய எஸ்கவேட்டர் ஒன்று நின்றுட்டு இருக்கு. நம்ம பார்க்கறதுக்கு ஒன்றுமே தெரியல. இவருக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தெரியுது ஒரு 20 மீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்னன்னே தெரியல. ஸோ செம்மையான ஃபாகாக இருக்குது. வேற லெவல் பண்ணிட்டு இருக்குங்க. ஐயோ பா, வேற லெவல். ஸோ இது வந்து எப்படின்னா, இது மேக்ஸிமம் இந்த மாதிரியான கிளைமேட் வந்து டிசம்பர் மழை பெய்யும் போது அந்த அப்படி இருக்கும். பட் சம்மர் சீசனில் இப்படிலாம் இருக்குன்றது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். இந்த தடவை இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். கூலிங் இருக்கும், பட் இந்த தடவை மிஸ்டெல்லாம் இருக்காது. பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டாப் நாச்சில் இருக்குது இடமே. ஸோ இந்த பிரிட்ஜு கட்டுறது இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கங்கே. நான் ஸ்லோவாக தாங்க போகிறேன், ஏன்னா இப்போ 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் தான் போகிறேன். ஏன்னா ஒன்றுமே தெரியலடா, அதனால தான் இந்த ஒரு எல்லாருமே இண்டிகேட்டர் போட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ நான் ஃபாக் நான் வச்சுருக்கேன், அது நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஐ மீன் எதிர்த்தாப்பில் வர்றவங்களுக்கு என்னோடய லைட் வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கேமராவில் சார்ஜ் இருக்காருன்னு தெரியல. ஓகே, கூப்பிட்றாங்க, நிப்பாட்ட வேண்டியதான். நோ பார்க்கிங்னு போட்டிருக்காங்க, பட் இங்கே வந்து நிப்பாட்டுறோம். அந்த கார்னரில் போய் பார்ப்பேன் இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஃபாக் லேம்ப்ஸ் நல்லாவே வேலை செய்யுது. இங்கே பாருங்க, ஐயோ சரியான டென்ஸ் இவனே. கீழே ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஜென்ரேட்டர் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு இப்போ என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னா, ரிசர்வ் விழுந்துருச்சு. ரிசர்வ் விழுந்து 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டேன். பெட்ரோல் பம்பே இல்லை. சீக்கிரமாக ஒரு பெட்ரோல் பம்பை பார்த்து தான் ஃபியூல் ஃபில் பண்ணணும், இல்லாட்டினா கவலை கிடமாயிரும். ஏன்னா இந்த இதில் வந்து டோ பண்ணிட்டு போகிறதுன்றது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். வேறு லெவல் பஸ் என்ஜாய்மெண்ட்டு. ஓகே, முடிஞ்சிருச்சு ரோடு.
ஸோ பழையபடி ஒரு மேடு பள்ளமான ரோடு. அது ஏதோ ஒரு மலைக்குள்ளே இருந்து புகையாக வருதுங்க. நான் அந்த காணல் எப்படி உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம வந்தோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ ஃபேக் ஆச்சுன்னு பார்த்தீங்களா? இது ஒரு 2 மலைக்கு நடுவில் மட்டும் அப்படியே மேகம் அப்படி கீழே அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து வெயில் அடிச்சுட்டு இருக்கு, செம்மையாக இருக்குது உண்மையிலே. பட் இங்கிட்ட க்ளவுட் இருக்க மாதிரி தெரியல. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இங்கிட்டு பயங்கரமான க்ளவுட் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மூணார் வந்துட்டோம். இதுதாங்க மூணார் சிட்டி. நம்ம இடையில பார்த்த அளவு கூட கிளைமேட் இல்லை, பட் இன்னும் கொஞ்சம் மேலே நல்லா இது இருக்குது, கிளைமேட் இருக்குது. அவ்வளோதாங்க, இன்னும் 2-3 கிலோமீட்டர் தான் இருக்குது, பக்கத்தில் வந்துட்டோம் கிட்டத்தட்ட. ஸோ இனி போயிட்டு ரூம் எடுத்துகிட்டு, ஸோ அது போக பக்கத்தில் ஏதாவது சைட் சீயிங் இருக்கா அப்படின்றது தான் அடுத்த பிளானு. சரி ஓகே கைஸ், ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி அதுக்கு அடுத்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். பின்னாடி அந்த பசங்களை ஆளை காணும். அதே மாதிரி பெட்ரோல் பங்க்கு இடையில எங்கேயுமே இல்லைங்க. அந்த ஸ்டார்டிங் டோல் பூத்துக்கு பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கத்தில் இருந்ததுக்கப்புறம் எங்கேயுமே கிடையாது. ஒரு 40 கிலோமீட்டருக்கு பெட்ரோல் பங்கு இல்லை, எங்கேயுமே இல்லை ஹில்ஸில். அதே மாதிரி இங்கே ஒரு டோல் பூத்து கட்டுறாங்க, அதுக்கு அடுத்து ஒரு 2-3 கிலோமீட்டர் ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. மேபி கண்டிப்பாக இங்கே ஒரு பெட்ரோல் பங்கு இருக்கும்னு ஸோ நம்ம அங்கே ஃபில் பண்ணிக்கலாம். சரி ஓகே மக்களே, அப்படியே அங்கே ரூம் கிட்ட போய் செக்இன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 ஆகும். ஸோ இது வந்து ஒரு பீக் டைம்னால ரூம் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ரொம்ப ஆவரேஜான ரூம் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா கிட்ட வருது ஒரு நாளைக்கு, ஒரு நைட்டுக்கு. ஸோ ரூம் மாதிரிலாம் இல்லை, நார்மலாக இங்கே லோக்கல்ஸ் இருக்க வீடு மாதிரி தான் இருக்குது. ஸோ வியூ பார்த்தீங்கன்னா தெரியும், பட் ஆனால் கொஞ்சம் பக்கத்தில், ரொம்ப அவுட்டர் இல்லாமல். இங்கே பாருங்கள், ஒரு சரியான ஒரு ஹைட் இருக்குது. ஸோ அதை நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுவோம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஏதாவது சிறப்பாக சம்பவம் தான் நினச்சா அதை கண்டினியூ பண்ணுவோம் அதுலேருந்து. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாயிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் டே மாதிரி சந்திப்போம். அதுவரை முடிந்து நான் கூட வருஷம் ஃப்ரம் ரைட் ஃபேக்ட்ரி. டாடா பை, see you guys. நெக்ஸ்ட் நாளைக்கு வீட்டில் சந்திப்போம்.